Hello, மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் த லாங் வெயிட் இஸ் ஓவர். 3 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவருடைய சீரியல் எப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாண வீடு முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறமே அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க, திருமுருகன் சாருடைய நியூ ப்ராஜெக்ட் வர இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கான ஆடிஷன்ஸ் எல்லாமே 2 வருஷத்துக்கு முன்னாடியே போச்சு. அண்ட் லாஸ்ட் நியூ இயர் 2024 ஜனவரி 1 அன்னைக்கு 2024 அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்டேட் போட்டிருந்தாங்க. பட் ஒரு வருஷம் ஆகியும் சீரியல் வராததுனால திருமுருகன் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நானுமே கேட்ட வரைக்கும் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனாலதான் வந்து இந்த வருஷம் வரல, பட் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்துச்சு. நிறைய ரியலிஸ்டிக்கான சீரியல்ஸ், ரியலிஸ்டிக்கான பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த டைரக்டர் தான் திருமுருகன் சார். மெட்டி ஒலி, நாதஸ்வரம், குலதெய்வம், கல்யாண வீடு வரைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவருடைய சீரியல்ஸ் எல்லாம். எல்லாமே ரூரல் பேஸ்டு சீரியலா இருந்தாலும் அர்பன் அண்ட் ரூரல் மக்களையுமே பார்க்க வச்சு ரசிக்க வச்ச சீரியல்ஸ் தான் அந்த சீரியல்ஸ் எல்லாமே. அவரோட சீரியல்னாலே எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாமே மிக்சடா இருக்கும். ஈவன் காமெடி கூட நல்லாவே இருக்கும். அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு அந்த நியூ இயர் வீடியோல நம்ம எல்லாருக்கும் ஒரு க்ளூமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நாதஸ்வரம், குலதெய்வம், கல்யாண வீடு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு லாஸ்டா வந்து நியூ இயர் சொல்றதுக்கு முன்னாடி அடுத்த ப்ராஜெக்டோடைய அந்த காஸ்டிங் டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா, யாரெல்லாம் இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் பிளர் பண்ணி அந்த வீடியோல ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் யாருமே வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. அதுல அந்த ஒயிட் கலர் காஸ்டியூம்ல அது ஒரு ஹீரோ ஃபேஸ் மாதிரி இருக்கு. அவருடைய ஃபேஸ் மட்டும் தான் கொஞ்சம் பிளர் இல்லாம இருந்துச்சு. பட் அவரையுமே வந்து நம்மளால யாருன்னு கெஸ் பண்ண முடியல. சோ திருமுருகன் சாரோடைய ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ரீச்மே கிடைக்க வைப்பாங்க. சோ அந்த மாதிரி இதுலயுமே நிறைய நியூ ஃபேஸஸ் இருப்பாங்க. ஏன்னா நிறைய பிளேசஸ்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து செப்பரேட்டா ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஆடிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கூட சிலர் வந்து நம்ம கிட்ட பேசியிருந்தாங்க, இன்னும் ஃபைனலைஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் கேட்டதுக்கு. சோ இந்த இயர் கண்டிப்பா ப்ராஜெக்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது நியூ சீரியல் வந்துரும் சொல்லியிருக்காங்க. சோ எந்த மாதிரி ஸ்டோரியா இருக்க போகுது, ஏன்னா அதுல நம்ம திருமுருகன் சார் ஆக்ட் பண்றாங்களா, கோபியண்ணா ஆக்ட் பண்றாங்களா அப்படின்றத எல்லாரோட எதிர்பார்ப்புகளும். பிகாஸ் அவருடைய சீரியல்ல அவர் இருந்தாலே இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி ஸ்டோரி. ஃபைனலி இந்த வெயிட் வந்து ஓவர் ஆக போகுது. 2025 கண்டிப்பா சீரியல் வந்துடும். இந்த முறை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நானுமே உங்களை மாதிரி தான் நம்பிட்டு இருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.